ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறத பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. இந்த காலம் மிதுன ராசியினரை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் ஏற்ற தாழ்வுகளை கொண்டிருந்தாலும் சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் வந்து கை கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். விடுபட்ட வேலைகளை வந்து நீங்கள் செய்து முடிக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் வீடு கட்டக்கூடிய பணிகளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அது துரிதமாக ஆரம்பமாகும். சுபகாரிய தடைகள் அனைத்துமே நீங்க பெறுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல பார்க்கும் பொழுது, அதாவது பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அதே நேரம் கெடுதலாக அமையக்கூடிய பட்சத்தில் என்னென்ன விஷயங்கள் கெடுதலாக அமையும் அப்படிங்கிறத பற்றின பல முக்கிய தகவலை தெரிந்து நீங்கள் பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குறதுல நிபுணர்களாகவே இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே கலங்காத மனம் கொண்டவர்களாகவே இருப்பீங்க. இந்த காலம் மிக நீண்ட காலத்திற்கு பிறகு நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீண்ட நாட்களா எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். நண்பர்களால காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். அதே நேரம் சுக்கிர பகவானினுடைய சஞ்சாரத்தால எல்லாவித வசதிகளும் உண்டாக பெறும். தேடி போனதும் தானாகவே வந்து சேருங்க. அறிவுத்திறன் அதிகரிக்கவும் செய்யலாம். நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுது கழிப்பீங்க. மன தைரியம் அதிகரிக்க செய்யும். மதிப்பு கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும். வாடிக்கையாளர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டையும் பெறுவாங்க. சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம். பணியில பாராட்டு கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யலாம். பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் கவனம் தேவைங்க. தங்க நகை சேரும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும். தங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவியும் கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவும் கிடைக்கும். சாதுரியமான பேச்சால ஆதாயங்கள் உண்டாகலாம். பணவரத்து கூடும். காரிய தடைகள் நீங்கும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயருங்க. அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும். அதே நேரம் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியா பொழுது கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காம எதையாவது பேசிடுவீங்க. இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால சற்று கவனமாகிருங்க. வழக்கத்தை விட செலவுகள் அதிகரிக்கலாம். அதே நேரம் மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாக பெறுவீங்க. எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க அரும்பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம். எதிர்பார்த்த பண வரவு வந்து சேர வாய்ப்புகள் இருக்கிறது. தோழிகள் மூலமா உதவிகள் பெறுவீங்க. அதே நேரம் பணவரத்து அதிகரித்தாலும் கைக்கு கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் ஒரு சிலருக்கு உருவாகலாம். எந்த ஒரு வேலையை செய்யும் போது கூடுதல் கவனத்துடன் செய்யறது ரொம்ப நல்லது. வீடு வாகனம் மூலமாக செலவுகள் ஏற்படத்தாங்க செய்யும். அதே நேரம் சமூகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கலாம். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க. தொழில் வியாபாரத்துல புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றம் காண்பீங்க. சரக்குகளை அனுப்பும் போது கூடுதல் கவனம் தேவைங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணிமாற்றம் இருக்கலாம். உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் புத்தி சாதுரியத்தால புகழையும் செல்வத்தையும் பெறக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் காரியங்களை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கவிருக்கிறது இந்த கிரகங்கள். பணவரவும் இருக்க பெறுவீங்க. அதே நேரம் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அவ்வப்போது
காய்ச்சல், உடல் வலி, முதுகு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்கள். உங்களுடைய துணைவியாருடன் ஆரோக்கியத்திலையும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் வந்து கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகளை வந்து தங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் கால தாமதம் ஆனாலும் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு முயற்சிகள் கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் ஆர்வம் அதிகரிக்க செய்யலாம். உங்களுக்கு வந்து கடந்த காலத்தில் அந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் வந்து உங்களுக்கு ஒரு புதிய ஆர்வம் வந்து ஏற்படும். ஆன்மீகத்தில் ஆர்வம் ஏற்படுறதுனால இறை பணிகளை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இறை தொண்டுகள் அந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமாக நீங்கள் ஈடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்வீங்க. அது உத்தியோகம் ரீதியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுடைய குடும்பம் சார்ந்த பயணங்களாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய வேலையாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி பயணங்களை வந்து மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பயணங்கள் விஷயங்களில் வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா இரவு நேர பயணம், நெடுந்தூர பயணங்களில் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணங்களை இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் தவிர்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் வந்து நீங்கள் வந்து தொழில் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க, அதில் ஒரு புதுசாக ஒரு முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் வந்து சிறப்பு கவனத்தை செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த நேரத்தில் வந்து வெளியூர் போகணும், வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அதிக கவனத்தை செலுத்த பாருங்கள். விசா கிடைக்கிறதுலலாம் வந்து மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் எழலாம். வெளியூர் செல்வதற்குண்டான முயற்சிகள் வந்து உங்களுக்கு வந்து தடைப்படலாம். அதனால் அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு வெளியூர் செல்வது, வெளி மாநிலத்திற்கு செல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கத்தான் செய்யும். அதனால் அந்த விஷயமாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் முயற்சிகளை நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும். இல்லைன்னா இன்னும் சிறிது காலம் நீங்கள் வந்து காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். அதே மாதிரி குடும்பம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் வந்து அவ்வப்போது பிரச்சனைகள் எழத்தான் செய்யும். கணவன் மனைவிக்கு இடையில் பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி சண்டை சச்சரவுகள் எழுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம். எப்போ பாரு நான் தான் விட்டு கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கும் எழலாம். இருந்தாலும் வேறு வழி கிடையாதுங்க. நாம் விட்டு கொடுத்தாதான் குடும்பம் ஒற்றுமையுடன் இருக்கும். அப்படின்றதுனால நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். ஓரளவுக்கு உங்களுடைய துணை இடத்துல வந்து கொஞ்சம் புரிய வைக்க பாருங்கள். என்ன மாதிரியான விஷயங்களால் உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனைகள் வருதோ அந்த விஷயமா பேசி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் புரிய வச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு சுமூகமான ஒரு வாழ்க்கை இருக்கலாம். பிள்ளைகள் விஷயத்தில் கண்டிப்புடன் நடக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அவங்க மேலே ஒரு சின்ன ஒரு கண்காணிப்பு இருக்கலாமே தவிர்த்து ஓவரான ஒரு கண்டிப்போ இல்லை ஓவர் கண்காணிப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அதனால் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருங்க. பிடிவாதம் பிடிக்கத்தான் செய்வாங்க. அது வந்து இயற்கையான ஒன்று தான். பிடிவாதத்தை எப்படி தவிர்க்க முடியும் அப்படின்றதற்கு ஏற்றவாறு நீங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் நடந்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா எதிரிகளுடைய தொல்லை உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மறைமுகமான எதிர்ப்புகள், மறைமுகமான எதிரிகளினுடைய தொல்லைகள் வந்து இருக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையும் வந்து தாமதத்தை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவடையவும் ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் புதிய வீடு கட்ட திட்டமிடலாம். நீங்கள் ஒரு கூட்டு வணிகத்தில் நுழைந்தா மற்றவர்கள் தங்களுக்கு எதிராக சதி செய்வாங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க.
இந்த நேரத்தில் பல்வேறு வகையில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. தன்னம்பிக்கையுடன் செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும். காரியங்களில் அனுகூலங்கள் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிச்சிடுவீங்க. குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாகவே நடந்து முடியும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கலாம். கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுட்டோமே அப்படின்னு அவ்வப்போது ஆதங்கப்படுவீங்க. வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லாவே இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே அப்படின்னு ஆதங்கப்படுவீங்க. தங்களுடைய வேலைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வீங்க. துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளையும் நீங்கள் எடுப்பீங்க. விசேஷங்களில் முன்னின்று நடத்துவீங்க. வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீங்க. உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க. தைரியமுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். பணப்புழக்கம் அதிகரிக்கலாம். உறவினர்கள் நண்பர்கள் தங்களை கலந்தாலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பாங்க. சிலர் தங்களுடைய உதவியை நாடுவாங்க. பயணங்கள் சிறப்பாகவே அமையும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவாங்க. அமோகமான ஒரு காலகட்டமாகவும் இன்றைய காலகட்டம் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிக்கல்கள் ஏற்பட்டாலும் பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. அதே நேரம் கடினமான காரியங்களையும் எளிதாக செய்து முடித்திடுவீங்க. சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பயணங்களால் மகிழ்ச்சி கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாகவே உயரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயங்கள் இருக்கப்பெறுகிறது. திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். கனிவாக பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும். அரசால அனுகூலங்கள் உண்டு. வழக்கில் சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப்பெறுவீங்க. பழைய சிக்கல்கள் தீரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்கள் தீட்டுவீங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும். திடீர் யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரம் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறைய ஆரம்பிச்சிடும். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க.